வைகை நதி தென்மதுரை வைகை நதி. தம்பி, இந்த கோட்டு சூட்டுல நீ அழகா இருக்கடா. ஆமா, நல்ல சோளக்காட்டு பொம்மைக்கு கோட்டு சூட்டு போட்டு விட்ட மாதிரி போட்டு விட்டு உனக்கு பொண்ணு தோழியா தானே நிக்க வச்சுட்டு போயிருக்காரு உன் உடம்பிறப்பு. ஏன் உன் கூட பறக்கலையாக்கும்? ஐயா முத்துக்கண்ணு, அக்கா கூடயே பொண்ணு தோழியா இருக்கிறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். நீ வேற சும்மாரு, பொண்ணு தோழின்னுக்கிட்டு. சரி, பொண்ணு தோழன். 2 நாள் ஆச்சு நான் வீட்டை விட்டு வெளியே போய் உன் பின்னாடியே தான் சுத்திட்டு இருக்கேன். ஆமா, இது என்னது உன் தலையில? கொஞ்சம். என்ன கருமம் இது? என்னத்தையாவது ஒன்னு எடுத்து தலையில மாட்டிட்டு இருக்க. யார் கொண்டு வந்து வச்சா இத? தம்பி நல்லா இருக்குல்லடா, அக்கா நடக்கும் போதெல்லாம் டிடுக் டிடுக்குன்னு ஆடும் பாரு. நீ ஆட்டிக்கிட்டே திரிவேன்னு சொல்லு. எல்லாம் தான் தம்பி. அக்காவுக்கு இந்த சேலை எப்படி இருக்கு? இன்னைக்கு மேக்கப் எப்படி இருக்கு? பரவாயில்லையா? எனக்கு ஒரு வித்தியாசமும் தெரியல. ஆமா அதோய், நீயும் சேர்ந்து மேக்கப் போட்டிருக்கே என்ன இவ கூட? ஆமா. உருப்பட்டுரும். நீ எந்த மனவரையில போய் உட்கார போற? பொண்ணு பிள்ளைக்கு ஆத்தாளங்கன்னு கேட்பாங்கல்ல, அப்பம்போது நான் பளபளன்னு இருக்க வேண்டாமா? அப்படி யாரு உன்னை தேட போறா? என் ஃப்ரெண்ட்ஸ். சரி, அப்படின்னா நீ மேக்கப் போட்டிருக்கல, நீ இவளுக்கு பொண்ணு தோழியா மேடையில நிக்கிறியா? நோ, என் பேத்தி கல்யாணத்துக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரை நான் கூப்பிட்டுருக்கேன். எல்லாரும் வருவாங்க. அவங்க கூட எல்லாம் நான் டைம் அது என்னது ஸ்பெண்ட் பண்ணணும்ல. மேடையில் நின்றுட்டு இருக்கிறதுக்கெல்லாம் ஆத்தாளுக்கு நேரம் இல்லை. தம்பி தம்பி என்ன தம்பி குட்டி, முதுகு அரிக்குதியா? கொஞ்சம் சொரிஞ்சு விடு. இங்க பாரு, 2 நாளா நீ இப்படிதான் அழும்பு கூட்டிட்டு இருக்க. ஏன் உன் கை 2 சும்மா தானே இருக்கு? பொண்ணுன்னா என்ன சொரிய கூட கூடாதா? அதுக்கு தாண்டா நீ நிக்கிற. எனக்கு வேத்தா தொடச்சு விடணும், முதுகு அரிச்சா சொரிஞ்சு விடணும். சொரிஞ்சு விடு. சரி, திரும்ப முதுக காட்டு. தம்பி என்னடா இது? என்னதுன்னு கொஞ்சம் நல்லா உத்து பாரு. தம்பி என்னடா? என்ன நொன்னடா? 2 நாளா நீ என்ன இப்படிதான் போட்டு பாடா படுத்திட்டு இருக்க. இங்க சொறி அங்க சொரின்னு கையெல்லாம் வலிச்சு போச்சு எனக்கு. அதான் பிரஷ் வாங்கிட்டு வந்துட்டேன், புதுசுதான், கவலைப்படாத. திரும்ப. இல்ல இல்ல, எனக்கு முதுகு அரிக்கல. அப்படி ஒழுங்கு மரியாதையா இருக்க பாரு. ஒரு பாவப்பட்ட பிள்ளை கிடைச்சிட்டான்னு சொல்லி சும்மா இங்க சொறி அங்க சொரின்னு கையில மருதாணி வச்சிருந்தா அன்னைக்கு சரி சொரிஞ்சு விட்டேன். அதான் சாக்குன்னு தினமும் அதே வேலையை பார்க்க சொல்ற. என்ன பார்த்தா எப்படி தெரியுது? சரி சரி, கோச்சுக்கிடாத. வச்சு ஒரு தேய்ச்சி விட்டுருவேன் பாத்துக்கோ. முதுகெல்லாம் புண்ணா போகும். சரிடா, தூக்கி தூரத்துல போடாத. இன்னொரு தடவை இங்க இருக்குது அங்க இருக்குதுன்னு சொல்லி பாரு, அப்புறம் இருக்கும் உனக்கு. சொல்ல மாட்டேன். பொண்ணு பிள்ளையா லட்சணமா அடக்க ஒடுக்கமா இருக்கணும், புரிஞ்சுதா? புரிஞ்சுது. அப்படி இரு, அடக்க ஒடுக்கமா. வந்துட்டா ஏயா கண்ணு பிள்ளைய போட்டு திட்டிக்கிட்டு இருக்க? எல்லாம் ஒன்ன சொல்லணும். என்ன பேத்திய வளர்த்து வச்சிருக்க? இங்க ஏசில உட்காந்துருக்கும் போதே இந்த வரத்து வராளே. இவ வாக்கப்பட்டு போற இடத்துல மண்டபம் பிடிச்சிருக்காங்கல்ல, அங்க ஏசி கூட இல்லையா. அங்க போனா என்ன சொறி இங்க சொறி அங்க சொறின்னு பாடா படுத்து எடுத்துருவா. அதான் இப்பவே ரெடியா பிரஷ் வாங்கி வச்சுட்டேன். மவளே, நீ அங்க ஸ்டேஜ்ல நிக்கும் போது மட்டும் என்கிட்ட சொறின்னு சொல்லு, அதுக்கப்புறம் இருக்கு பாரு உன்ன. ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான் பிள்ளை. டென்ஷன் ஆக்கிட்டீங்க. என்ன சத்தம் இங்க? வாசல் வரைக்கும் கேக்குது, நாதஸ்வர சத்தத்தை மீறி. அக்கா கொஞ்சம் சிரிக்கா. எதுக்கு உம்முனே இருக்க? நீ என்ன ஃபாரினுக்கா வாக்கப்பட்டு போக போற? இந்த பக்கத்துல இருக்கிற ஏரியாவுக்கு தானே. நீ என்னையும் அண்ணனையும் நினைச்சா போதும், இப்படிங்கிறதுக்குள்ள நானும் அண்ணனும் முன்னாடி வந்து நின்றுவோம், தெரியுமா? சிரிக்கா. என்னக்கா? அதோய் என்ன? ஒண்ணுமில்லையா கண்ணு, ஒண்ணுமில்ல. ஏக்கா என்னக்கா? ஒண்ணுமில்லடா. சரி, பொண்ணழைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பி வந்துருவாங்க. ரெடி ஆயிட்டேல? ரெடிடா தம்பி. கஸ்தூரி எங்க? ஐயா இவ்வளவு நேரம் இங்கேதான் நின்னா, இப்பதான் உள்ள போனா. அதோய் அக்கா பக்கத்திலே இருக்க சொல்லு எல்லாரையும். சரி சரி, நீ பதறாத போ. நீ போய் வர்றவங்களை எல்லாம் வாங்கன்னு கூப்பிடு போ. சரி தம்பி, அக்கால பாத்துக்கோடா. ஓகே ப்ரோ, ஓகே. அக்கா சிரிச்சு வச்சு சந்தோஷமா இரு. என்ன? சரியா. நான் வாசல்லே தான் நிக்கிறேன். எல்லாரும் வர ஆரம்பிச்சுட்டாங்க. நான் இங்க உள்ள வந்து நின்றுட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. தம்பி இருக்கான், பாத்துக்கோ. என்ன? நான் வெளியே நிக்கிறேன். அப்படியே மெயின்டைன் பண்ணணும். அண்ணங்கிட்ட ஏதாவது போட்டு கொடுக்கலான்னு பார்த்தேன், மறுபடியும் பிரஷ கையில எடுத்துருவேன். ஏய் என்னதுக்கு ஏலம் போட்டுட்டு இருக்க? இங்க வெளியே தான் நின்னுட்டு இருக்கேன். வெளியே நின்னுகிட்டு இருந்தா ஆச்சா, நேரத்தை பாரு. இங்க வா பார்வதியம்மா, வாங்க. வெண்ணிலா வா. அக்கா வாங்கக்கா, எல்லாரும் வாங்க. வாங்கம்மா, வாங்க எல்லாரும் வாங்க. எல்லாரும் வந்துட்டாங்களா மலரு? வந்துகிட்டே இருக்காங்கம்மா ஒருத்தவங்களா. வாங்க உள்ள வாங்க, உட்காருங்க வாங்க. ஆச்சியம்மா எங்க?
புறப்படுறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம். ஏதாவது விட்டு போச்சா என்னன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களை தான் கேட்டுட்டே இருந்தாங்க. உள்ள போங்க. ஆ சரி. வெண்ணிலா வா. அக்கா உங்களுக்கு இந்த saree சூப்பரா இருக்குக்கா. நல்லா இருக்கா? தேங்க்ஸ். வா உள்ள வந்து உட்காரு வா. அக்கா வாங்கக்கா எல்லாரும் வாங்க. வாமா. உள்ள போய் உட்காருங்கம்மா. ஆ சரிப்பா. எதுக்கு பிள்ளை கூப்பிட்ட? நேரமாச்சுடா, எல்லாத்தையும் எடுத்து வேன்ல ஏத்து. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிரிச்சு முகமா இரு. வர்றவங்களை எல்லாம் சிரிச்சுக்கிட்டே வாங்கன்னு கூப்பிடு. ஆ அதான் நீ எனக்கு சொல்லித்தர. எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு, அதை நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். சரியா? சரி கொஞ்சம் சிரி. எப்போ? சிரிச்சா ரொம்ப அழகா இருப்படா. எங்க அண்ணன் சும்மாவே அழகுதான், சிரிச்சா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அழகா இருப்பான். கொஞ்சம் சிரி. போ லூசு. இப்போ என்ன செய்யணும்? இந்த தட்டெல்லாம் எடுத்து வைக்கணுமா? ஆமா, பெரிய அண்ணனை கூப்பிட்டு எல்லாரும் சேர்ந்து எடுத்து வைங்க. ஆமா, பூ வைக்க போறதுக்கெல்லாம் இத்தனை தட்டு வாங்கலையே. இதென்ன பொண்ணு வைக்க போறதுக்கு இவ்வளவு சீர்வரிசை? அவங்க வீட்ல இருந்து எனக்கு பூ வைக்கும் போது எப்படி வந்தாங்கன்னு பாத்தியா? நமக்கு முதல்ல தெரியல. அப்ப அவங்க செஞ்சாங்கல்ல, அதை பார்த்து நம்ம கத்துக்கிட வேண்டியதுதான். நான் தான் இத்தனை சீர்வரிசை தட்டு கொண்டு போகணும் மைனிக்கு அப்படின்னு சொன்னேன் ஆச்சிக்கிட்ட. அதான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்கி வச்சுட்டாங்க. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் நம்ம கத்துக்கிட வேண்டியதானே. ஆ அது சரி. சரி சரி, எல்லாத்தையும் வண்டியில ஏத்து. ம். கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே போடா. எப்போ? சும்மா என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு பைத்தியக்காரனா நானு? என்னே பெரியவனே, என்னே. எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருந்தா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குது. இவனுங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. நம்ம ஆளு கூட ஒரு 2 நாள் பழக விட்டா சரியா போகும். ஒரு நாளே ஜாஸ்தி தாராளம். மலரு ஆச்சியம்மா மாலை எங்க வச்சேன்னு கேக்குறாங்க. நைட்டே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சனே, கூடையில இருக்கும் பாருங்க. ஏம்மா கொஞ்சம் வந்து எடுத்து கூடம்மா. இந்த வந்துட்டேன். எல்லாரும் கிளம்புறதுக்கு ரெடி ஆகுங்க. மலரு தாலி கட்டு சேலையை எடுத்து வச்சிட்டியான்னு கேட்க சொன்னாங்க. எடுத்து வச்சுட்டேன் ஐசு. நீ எல்லாத்தையும் கொஞ்சம் சரி பாரு. நான் போய் மாலை எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறேன். எனக்கு என்னல தெரியும்? தட்டெல்லாம் பார்த்து கரெக்டாக எடுத்து வச்சாச்சு. அதெல்லாம் நேற்று நைட்டே அழகாக பேக் பண்ணி வச்சாச்சு. எல்லாத்துலேயும் பூ இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோ. அது ரொம்ப முக்கியமா. ஆச்சி சொன்னாங்க. சரியா? நான் போய் மாலை எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறேன். நீ இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோ. கிளம்புறதுக்கு எல்லாரும் ரெடியாக இருக்காங்க. மேலக்காரரை அடிக்க சொல்லு. என்னது இது? இதை பாருங்கிறா அதை பாருங்கிறா. என்னே மேலத்தை அடிக்க சொல்லுவீங்களா? என்னே மேலே தடிச்சு விடுங்க. ஆமா, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் வேன்ல ஏறும்போது வந்து சேர்ந்துக்கிடுவோன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. மேலத்தை அடிக்க ஆரம்பிச்சாதான் கிளம்பிட்டாங்கன்னு நினைச்சு எல்லாரும் மடமடன்னு வருவாங்க. அடிக்க சொல்லுங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வாங்கம்மா வாங்க. வாங்க எல்லாரும் வாங்க. வாங்க வாங்க. உள்ள வாங்கம்மா உள்ள வாங்க. மைனி வா. மலரு வாங்க எல்லாரும் வாங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. அத்தி பொண்ணு வா 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 எல்லாரும் வாங்க வாங்க. மைனி தாலி கட்டு சேலையை மாத்திரலாமா? மாத்திரலாம். சரி, ஆம்பளைங்க எல்லாம் கொஞ்சம் வெளியே இருங்க. சரி. ஹலோ கொழுந்து. ஏய் ஸ்பேனரு, ஆம்பளைங்க எல்லாம் கொஞ்சம் வெளியே போங்க. இப்ப தானே சொன்னேன், காது கேட்கலையா? எங்க அக்கா கூடவே இருக்கணும்னு சொல்லியிருக்காரு என் அண்ணன். அதுக்காக உன்னை வச்சுக்கிட்ட சேலை கட்ட முடியும்? வெளியே போ. ஏய் இங்க பாரு கருப்பாயி, பாத்தியா? இந்த ஸ்பேனர் வீட்டுக்குள்ள வந்த உடனே என்னையவே வெளியே போக சொல்லுது. தம்பி நேரம் ஆகுதுடா, சேலை மாத்தணும். இப்ப நீயும் என்ன வெளியே போக சொன்னேன்னு வை, திரும்ப கூப்பிட்டேன்னா வரவே மாட்டேன். ஐயா முத்துக்கண்ணு, கொஞ்ச நேரம் வெளியே இரியா கண்ணு. நீ சொன்னாப்ல கேளு, போ வெளியேறு. டேய் தம்பி. மைனி ரெடி ஆகலாமா? கருப்பா, நான் வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் டீ கொடுக்கட்டா? வெற்றி இங்கேயே நில்லு. அதுக்கெல்லாம் ஆள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம்ல, பெரியம்மா பாத்துக்குவாங்க. உள்ள எல்லாம் லேடிஸா இருக்காங்க. அப்படியா? சரி சரி. நம்ம வேணா வெளியில உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு கொடுப்போமா? சரி வா. ஏன் என்னையா? கிளம்பும் போது நீ கார்ல ஏறிக்கோ, என்ன வேன்ல எல்லாம் போக வேண்டாம். சரியா, நீ முதல்ல வந்தவங்களை போய் கவனிப்போ. வெற்றி வாடா. குமார் நீ இங்கேயே நில்லு ஐயா கூட, என்ன? சரிடா. எல்லாம் சரியா இருக்கா மைனி? சரியா இருக்கு. சரி அப்ப கிளம்பலாமா? கிளம்பலாம். பாட்டி, உங்க பேத்தியை எங்க மைனியை கூட்டிட்டு போகட்டுமா? பேத்தி பொண்ணு அப்படியே என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போ. நீங்க இல்லாமல? சரி அப்படின்னா எங்க கூட கார்லயே வந்துருங்க பாட்டி. மத்தவங்க எல்லாம் வேன்ல வரட்டும். பொண்ணு தோழியா லட்சணமா உட்காந்துருக்கீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு கார்ல பொண்ணு பக்கத்துல இடம் கன்ஃபார்ம். வாங்க போவோம். ஹலோ கொழுந்து, நீங்க வேன்ல வாங்க. நாங்க லேடிஸ் எல்லாம் கார்ல போறோம். ஏய் கருப்பாயி, என்ன அப்படியே கிளம்பிடுவா? மலரு என்ன மைனி? அவங்க அண்ணே இவனை என் கூடவே இருக்க சொல்லியிருக்கான். அப்படியா? என் மாமா சொல்லிட்டாரா? என் மாமா பேச்சுக்கு மறு பேச்சு கிடையாது. கொழுந்து வாங்க, கார்ல உங்களுக்கு ஓரமா இடம் தரேன். எல்லாம் என் நேரம். எங்க அக்கா கல்யாணம் மட்டும் முடியட்டும்.
நல்லபடியா முடியட்டும். சரி போவோமா, வாங்க. ஹலோ பாஸ், இங்க பாருங்க, உங்களை தான். யாரு? என்னேவா? ஆமாங்க, உங்களை தான். அதான் கல்யாணம் முடிஞ்சிருச்சுல்ல, உங்க ஃப்ரெண்டு இன்ஸ்பெக்டர் தானே, யாரும் கடத்திட்டு போயிட மாட்டாங்க அவரை. வாட்? ஒண்ணும் இல்லைங்க, அதான் தாலி கட்டி முடிச்சாச்சுல்ல, கொஞ்சம் மேடையை விட்டு இறங்குறது. ஏன்? நான் மாப்பிள்ளை தோழன். நான் மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளை. எனக்கு ஏர் கூலர்ல இருந்து கொஞ்சம் கூட காத்தே வர மாட்டேங்குது, எல்லாரும் இப்படி அடைச்சு நின்றுட்டு இருக்கிறதுனால. கொஞ்சம் மேடையை விட்டு கீழே இறங்கி போய் நில்லுங்க. மாப்பிள்ளை இந்த பக்கம் வேணா வந்து நில்லு, வா. தம்பி இங்கிட்டு வா, இங்க காத்து நல்லா வருது, இங்க வா. எனக்கு பிடிச்ச இடத்துல தான் நான் நிப்பேன். நீங்க சொல்றீங்கிறதுக்காக எல்லாம் எந்த இடத்துல நிக்க முடியாது என்னால. இவன் ஒருத்தன். தம்பி சொன்ன காளியா, இந்த பக்கம் வா. எதுக்கு அந்த பக்கம் வந்து சொரிஞ்சு விட சொல்றதுக்கோ? வாயை முடிட்டு அமைதியா நின்று சொல்லிட்டேன். அங்க பாரு, உங்க அண்ணன் வர்றான். அக்கா, என்னைய பிள்ளை? நான் அங்க மண்டபத்துக்கு போய் எல்லாரையும் கவனிக்கிறேன்க்கா, பார்த்து இருந்துக்கோ என்ன. சரி, அதான் தம்பி இருக்கான்ல, நான் பார்த்து இருந்துக்கிறேன், நீ போயிட்டு வா. ம், வேலையெல்லாம் முடிச்சிட்டு சாயங்காலம் போல வந்துடுறேன். மச்சான் அக்காவை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரி மாப்ள. தம்பி பார்த்துக்கடா. சரிங்கண்ணே. கஸ்தூரி அக்கா கூடவே இருக்கணும்டா. சரிங்கண்ணே, எங்கேயும் போக மாட்டேன். பார்த்துக்கோங்க, அக்கா கூடவே இருக்கணும் என்ன. நான் போயிட்டு வரேன்க்கா, சீக்கிரமா வந்துடுறேன். சரியா தம்பி. மச்சான் பார்த்துக்கோங்க. சரி மாப்ள. பாப்பா நல்லபடியா இருக்கணும் என்ன. பெரியம்மா போயிட்டு சாயங்காலம் போல வாரேன். சரிங்க பெரியம்மா. மாப்பிள்ளை பிள்ளைய பத்திரமா பாத்துக்கங்க. சரிங்க தே. முத்துக்கண்ணு, கஸ்தூரி அக்கா கூடவே இருக்கணும் என்ன, எங்கேயும் போயிடக்கூடாது தனியா விட்டுட்டு. ஆத்தா இருக்காங்கடா, பார்த்து இருந்துக்கங்க என்ன. ஐயாவை மட்டும் நாங்க கூட்டிட்டு போறோம். சரிம்மா. விக்கி எங்க கூட அங்க மண்டபத்துக்கு வாரான். அரவிந்த் இங்கே தான் இருக்கான், எதனாலும் அவங்ககிட்ட சொல்லுங்க என்ன, உடனே வந்துருவான் எதனாலும். சரிங்க பெரியம்மா. சரி கண்ணு, பாப்பா போயிட்டு வரான்டா. சரிங்க குமாரம்மா. சரி போவோம் அம்மா, வேனு கிளம்ப போகுது. வா பஞ்சு வா. நம்ம சொந்தக்காரவங்கெல்லாம் வேனில் ஏறிட்டாங்களான்னு பார்த்துக்கோங்க, யாரும் விட்டு போயிடாம. 2 வேன் இருக்கு, அதனால தான் பயமா இருக்கு. ஆள் யாரும் விட்டு போச்சுன்னா பிறகு பிரச்சனை ஆயிரும். கஸ்தூரி இங்க வாவே. என்னம்மா, இந்த வரேன். போகாத 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 பிள்ள. என்ன இருனே, என்னன்னு கேட்டுட்டு ஓடியாந்துடுறேன். போகாத பிள்ள, இங்கே இரு. என்னை ஏதாவது எடுத்து வைக்க மறந்து போயிருவாங்க, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். ஓடியாந்துடுறேன், சீக்கிரம் நில்லுங்க. தம்பி நான் இங்க இல்ல. இருக்கேல, இங்க பக்கத்துல வா. இந்த என்னை யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு, இரு நான் போய் பார்த்துட்டு வரேன். தம்பி இங்க வாடா, யாரும் கூப்பிடல, உன்னைய கூப்பிடவும் மாட்டாங்க, இங்க வா. என்ன? அக்காவுக்கு இந்த காதுக்கு பின்னாடி லைட்டா வேத்திருக்கு பாரு, தொடச்சு விடு. இங்க பாரு, கல்யாண பொண்ணுன்னு பார்க்க மாட்டேன், உன்னை கொன்றுவேன் பாத்துக்கோ. தொடச்சு விடுடி குட்டி. நானும் கல்யாண பொண்ணுன்னு ரொம்ப தான் பண்ற, இதெல்லாம் நல்லா இல்ல பாத்துக்கோ. அவ்வளவுதானா? இங்கதானே? அங்கதான். அதான் அந்த வெள்ளை பணியாரத்தை தாலி கட்டி பக்கத்துல வச்சிருக்கேல. சி, உனக்கு தாலி கட்டி அவர் உன்னை பக்கத்துல வச்சிருக்காருல, அவரை தொடச்சு விட சொல்ல வேண்டியதானே. அவர் இன்ஸ்பெக்டர்டா, இந்த மாதிரி வேலையெல்லாம் அவர் பார்த்தா நல்லா இருக்குமா? இதுக்கெல்லாம் நீ தான் சரிப்பட்டு வருவ. தொடச்சு விடு வடியுது பாரு. கருப்பாய், உன்னெல்லாம் கொன்னா என்ன? இந்த ஏர் கூலர் உன் பக்கம் தானே நல்லா காத்தடிக்குது. ஆமாடா குட்டி, சரி தொடச்சது போதும். இந்த முடியெல்லாம் பறக்குது பாரு, அப்படியே காதோரமா லைட்டா ஒதுக்கி விடு. அப்படி கழுத்தை நெரிச்சு கொன்றட்டா. பக்கத்திலேயே போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருக்காரு, பிடிச்சு உள்ள போட்டுருவாரு. இந்தாங்க வெள்ளை பணியாரம். என்னது தம்பி, என்னடா? இல்லங்க, மண்டபத்துல டிஃபனுக்கு வெள்ளை பணியாரம் எல்லாம் வச்சிருக்கீங்களா? எங்க மண்டபத்துல எல்லாம் போட்டிருக்கோம். இல்ல, இட்லி, பொங்கல், பூரி, வடை, அவ்வளவுதான். என்ன எல்லாமே ஒரே தூக்க மருந்து ஐட்டமா இருக்கு? எப்படி சாப்பிட்டுட்டு ஒரு ஓரமா படுத்து தூங்கி எந்திரிச்சு போவாங்களா வர்றவங்க எல்லாம்? ஏன் அப்படி? பின்ன இட்லி, பூரி, பொங்கல்னு அம்பிட்டே சாப்பிட்டுட்டு தூங்க தான் செய்யணும். எங்க பக்கத்து மண்டபத்துல எல்லாம் என்னென்ன வெரைட்டி போடுறோம் தெரியுமா? இடியாப்பம், புட்டு, வெள்ளை பணியாரம், கற்பட்டி பணியாரம், ஆப்பம்,
கோபால், நம்ம எஸ்பி சார் வீட்டு கல்யாணத்துல இந்த மாதிரி மெனு தான் போட்டிருந்தாங்க, உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமால்ல. நல்ல வேலை பேச்ச மாத்திட்டோம். அப்படியே அந்த ஆளும் பாயிண்ட பிடிச்சு அங்கிட்டு இழுத்துட்டு போயிட்டான். தம்பி அட்டி வாங்க போற பாரு, உங்க அண்ணன் கிட்ட சொன்னேன்னு வை. ஏய், அதான் வேர்வையை தொடச்சு விட்டாச்சு, முடிய ஒதுக்கி விட்டாச்சுல்ல. நீ உன் வேலை என்ன? அந்த வெள்ளை பணியாரத்தை பார்த்து சொல்லி விடுறது. அந்த வேலையை மட்டும் கரெக்டா பாரு. திரும்ப பார்ட்னர். மலர், என்னாச்சு பார்ட்னர்? நானும் காலையில இருந்து பார்த்துட்டே இருக்கேன், உம்முனே இருக்கீங்களே. ஒன்றும் இல்லைம்மா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்ல பார்ட்னர், நாங்க பொன்னலைக்கு வரும்போதெல்லாம் நல்ல சிரிச்ச முகமா தானே இருந்தீங்க. அங்க இருந்து கிளம்பி இங்க மண்டபத்துக்கு வந்ததுல இருந்தே ஒரு மாதிரி உம்முன்னு இருக்கீங்க. நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். இல்லைம்மா, அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அக்காவை இங்கே விட்டுட்டு போறேன்ல, அந்த கவலை தான். நாங்கெல்லாம் இருக்கோம்ல பார்ட்னர், நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா அக்காவை? நீங்க கவலைப்படாதீங்க பார்ட்னர், நான் பார்த்துக்கிறேன். சரிங்க மலர், தேங்க்ஸ். இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்? எங்க வீட்டுக்கு வந்திருக்கிற பொண்ணு தானே. இருந்தாலும் நான் இல்லாம என் அக்கா இருந்ததில்லை இது வரைக்கும். பொதுவாகவே கல்யாணத்தப்போ பொண்ணுங்க பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு வரும்போது ரொம்ப அழுவாங்க. ஆனா மைனி அழவே இல்லையே. அவ அழுதா நான் வருத்தப்படுவேன்னு அவ அழுகையெல்லாம் மறைச்சு வச்சுக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. எவ்வளோ நேரத்துக்கு இப்படி அவளால கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியும்னு தெரியல. என்னாலயும் இங்க இருக்க முடியாது, அங்க மண்டபத்துக்கு போய் தான் ஆகணும். நான் போய் தான் எல்லா வேலையும் பார்க்கணும். எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல பார்ட்னர். மைனி நல்லா சிரிச்சு சந்தோஷமா தான் இருக்காங்க. பாருங்க, தம்பி கிட்ட கலாட்டா பண்ணிக்கிட்டு ஜாலியா தான் இருக்காங்க. எங்க அக்காவை பத்தி எனக்கு தானே தெரியும். அது சரிதான், ஆனா அவங்க நார்மலா தான் இருக்காங்கன்னு சொல்றேன். சரி பரவாயில்ல பார்ட்னர், நான் பாத்துக்கிறேன். நீங்க எந்த கவலையும் இல்லாம போங்க. பக்கத்துல இருந்து பாத்துக்கங்க மலர். எதுனா எனக்கு உடனே கால் பண்ணுங்க, சரியா? சரிங்க பார்ட்னர். சரி, நீங்க அங்க மண்டபத்துக்கு சாப்பிட வரேன்னு சொன்னீங்க, எப்போ வருவீங்க? அச்சச்சோ, நான் சும்மா சொன்னேன் பார்ட்னர், விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நான் இங்க இருந்து மைனியை பாத்துக்கிறேன். மைனி கூடவே அங்க இங்கேயும் போகாம பக்கத்துலயே இருக்கேன். நீங்க உங்க அக்காவை இங்க தனியா விட்டுட்டு போறமே அப்படின்னு எந்த கவலையும் இல்லாம நல்லபடியா அங்க உங்க மண்டபம் சைடுல போய் எல்லா வேலையும் பாருங்க. முடிச்சிட்டு சீக்கிரமா இங்க வந்துருங்க. எப்படியும் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுமா? எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். சரி மலர், ரொம்ப தேங்க்ஸ். சரி, நான் கிளம்பிட்டா. பரப்புல வாங்க பாட்டிமா, உங்களை தான் பார்க்க வந்துட்டு இருக்கேன். போயிட்டு வரேன் பாட்டிமா. அக்காவை கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. சரிங்க யாருன்னு. எங்க அக்கா நல்லா பொறுப்பா தான் இருப்பா. ஆனா அவளையும் மீறி ஏதாவது சின்ன சின்ன தப்பு பண்ணான்னா அதையெல்லாம் பெருசுப்படுத்தாம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பாட்டிமா. அப்படி ஏதாவது பெரிய பிரச்சனைன்னா எனக்கு ஃபோன் போடுங்க, நான் வந்து என்னன்னு பாக்குறேன், சரிங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நம்ம வீட்டு பிள்ளை, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கவலையே படாதீங்க. நீங்க எல்லாம் இருக்கிற தைரியத்துல தான் பாட்டிமா அக்காவை விட்டுட்டு போறேன். சரிங்க ஐயா பரப்புல, நீங்க போய் எங்க வேலையை பாருங்க. ஆச்சியம்மா போயிட்டு வரோம். கருப்பா எல்லாரும் வேன்ல ஏறிட்டாங்கய்யா. சரிங்க பெரியம்மா, இந்த வந்துட்டேன். ஆச்சியம்மா பொண்ணு பிள்ளைய நல்லா பாத்துக்கங்க. பிள்ளைகளும் இங்கே தான் இருக்காங்க, பாத்துக்கங்க. நல்லபடியா பாத்துக்கிறோம். நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. நீங்க நல்லா பாத்துக்கிடுவீங்கிற நம்பிக்கையில தான் ஆச்சியம்மா விட்டுட்டு போறோம். உங்க பிள்ளைங்க சந்தோஷமா இருப்பா, நீங்க தைரியமா நம்பி விட்டுட்டு போகலாம். சரிங்க பாட்டிமா, அப்ப நாங்க போயிட்டு சாயங்காலமா வர்றோம். சரிங்க ஐயா. சரி மலர், பாத்துக்கங்க, எதுனாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி. சரி இருங்க, எல்லாரும் போயிட்டு வரோம். சரிங்கப்பா, சரி போயிட்டு வரோம், இருங்க. ஆச்சி. என்னதே? இவரை பாத்தீங்களா ஆச்சி? என்னதே? இல்ல, அவங்க அக்காவை இங்க விட்டுட்டு போறதுக்கு அழுதுகிட்டே வந்தாரு தெரியுமா? கண்ணுல கண்ணீர் திரண்டு நின்றுட்டு இருந்தது, தொடச்சுக்கிட்டே வந்தாரு. பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்தா எல்லாரும் அப்படித்தானே இருப்பாங்க. இத்தனை நாளா ஒண்ணு மண்ணா இருந்திருப்பாங்க. இப்ப அவங்க வீட்டு பிள்ளைய நம்ம வீட்டுக்கு அனுப்பி வச்சா அந்த வருத்தம் கொஞ்ச நாளைக்கு இருக்கத்தானடா செய்யும். அப்படின்னா என்னைய நாளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அனுப்பும்போது நீங்க அண்ணன் எல்லாரும் அழுவீங்களா? உங்க அண்ணனுக்கு அழறானுங்களோ இல்லையோ, எனக்கு அழுக வரும்லடா. சரி பாப்போம். சரி, நான் மைனி கிட்ட போய் கொஞ்ச நேரம் நின்றுட்டு வரேன். சரிடா, சரி. மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மாப்பிள்ள. ஐசு பிள்ளைய அவ ஃப்ரெண்டோட அண்ணன் கல்யாணத்துக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சதோட சரி, அந்த பக்கமே எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறீங்களே. அதான் என் ஃப்ரெண்டு வீட்டில் தானே கல்யாணம், வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கு மாமா. அதான் ஆனா அப்படித்தான் நினைச்சேன். போன் மட்டும் பேசிக்கிட்டே இருக்கீங்களோ? சரி சரி. இருந்தாலும் புதுசா கல்யாணமானவங்க இப்படியா பிரிஞ்சு இருக்கிறது? அக்கம் பக்கத்துல கேக்குறவங்களுக்கு பதில் சொல்லி முடியல மாப்பிள்ள. நீங்க இல்லாம அவளா வேற வந்துட்டாளா, அதான் ஒரு சங்கடம். அப்புறம் மாப்பிள்ள. அப்பா. என்னம்மா? உங்களை அங்க தேடிட்டு இருக்காங்கப்பா. தேடிட்டு இருக்காங்களா? அந்த போறேன் மாப்பிள்ள, பாப்போம் மாப்பிள்ள. சரிங்க மாமா. ஐசு,
ஏம்மா ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற? சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடுற. உங்ககிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஐசு ஏன்பா இப்படி சொல்ற? நான் என்ன தப்பு பண்ணேன்? அதான் எல்லாருமே சேர்ந்து ஏமாத்தி இருக்கீங்களே, போதாதான் என்ன? சரி, நாங்க ஏமாத்தினதாவே இருக்கட்டும். அதை பத்தி நீ உங்க வீட்ல எதுவுமே சொல்லலையா? சொல்லல. அதானு கேக்குறேன். மாமா என்கிட்ட நல்ல விதமா பேசுறாருன்னு. சரி, நான் வீட்டுக்கு வந்து பேசட்டுமா? என்னன்னு என்ன பேச போறீங்க? இப்படி நடந்து போச்சுன்னு நடந்ததெல்லாம் எடுத்து சொல்றேம்மா. என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்றேன். அதான் என்ன சொல்லுவீங்க? நான் எந்த பிசினஸும் பண்ணல, இன்னொருத்தர்கிட்ட தான் கை நீட்டி சம்பளம் வாங்குற வேலை பாக்குறேன் அப்படின்னு சொல்ல போறீங்களா? ஆமா ஐசு, ஆனா அதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு? நான் எங்கேயும் போய் திருடல, யாருக்கிட்டையும் பிச்சை எடுக்கல. நான் படிச்ச படிப்புக்கு கௌரவமா ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இன்னொன்னு, நல்ல சம்பளம் தாமா வாங்குறேன். ஏன்னா தானே சம்பளம் கிடையாது எனக்கு. ஓஹோ, எவ்வளவு சம்பளம் உங்களுக்கு? பிஎஃப், மெடிக்கல் இன்சூரன்ஸ்னு பிடித்த எல்லாம் போக கையில 68,000 ரூபாய் வாங்குறேன். கிட்டத்தட்ட ஐடி கம்பெனி சேலரி. இந்த மதுரையில இவ்வளவு சேலரி யார் கொடுப்பாங்க சொல்லு? முதல்ல நீங்க வேலை பாக்குறீங்கன்னு தெரிஞ்சாலே எங்க அப்பா என்ன சொல்லுவாரோ தெரியல. உங்க அப்பா சொல்றது உங்க அம்மா சொல்றதெல்லாம் இருக்கட்டும் ஐசு. நீ என்ன சொல்ற? எனக்கு அதுதான் முக்கியம். எங்க அக்கா கல்யாணமும் என் ஃப்ரெண்டு கல்யாணமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பேசலான்னு தான் இருக்கேன் உங்க வீட்டுல. நல்ல காரியம் நடக்கும்போது நம்ம வேற தேவையில்லாம சண்டை இழுத்து விட்டதா இருக்கக்கூடாதுன்னு தான் பேசாம இருக்கேன். ஓ, இல்லாட்டி என்ன பண்ணிடுவீங்க? அதான் சொல்றேன் ஐசு, உங்க வீட்டுல வந்து பேசுவேன்னு. என் மேல எந்த தப்பும் இல்ல. இப்படி எல்லாம் சொல்லுங்கன்னு தரகர்கிட்ட நான் சொல்லவும் இல்ல. என் நிலைமை என்ன, என் தகுதி என்னன்னு எல்லாத்தையும் எடுத்து சொல்லிதான் நான் பொண்ணு பார்க்க சொன்னேன் தரகர்கிட்ட. இப்போ அதையே தான் நான் என் மாமா கிட்டே வந்து பேசுறேங்கிறேன். அன்னைக்கு நீ பாட்டுக்கு நான் கூப்பிட ஆட்டோல ஏறி போயிட்டேன். பின்னாடியே நானும் பைக்ல துரத்திக்கிட்டு வந்தேன்னு வை, எல்லாருக்கும் தெரிஞ்சு போகும் நம்ம 2 பேருக்கும் சண்டைன்னு. அதனாலதான் சரின்னு விட்டுட்டேன். நீ போனதுக்கு அப்புறம் உனக்கு எத்தனை தடவை கால் பண்ணியிருப்பேன். ஒரு தடவையாவது அட்டன் பண்ணி பேசியிருக்கலாம்ல. சரி, அவ்வளவு வேகமா போனதுதான் போனேன். வீட்டுல சொல்லி ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும்னு பார்த்தா அதுவும் இல்ல. நீ வீட்டுல இன்னும் சொல்லவே இல்ல. அப்போ உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல ஐசு. எதுவா இருந்தாலும் ஓப்பனா என்கிட்ட பேசு. நீ பேசுனாதான் அடுத்து என்ன செய்யணுங்கிறத நான் முடிவு பண்ண முடியும். எனக்கு இப்போதைக்கு எதையும் முடிவு பண்ற மனநிலைமை இல்ல. ரொம்ப சரிதான் ஐசு நீ சொல்றது. இதை இப்படியே கொஞ்ச நாளைக்கு ஆற போடு, எல்லாம் சரியா போகும். எப்படி சரியா போகும்? எத்தனை நாளைக்கு ஆற போடுறது? அப்ப அத்தனை நாள் கழிச்சு நீங்க பெரிய பிசினஸ் மேன் ஆயிடுவீங்களா? இல்ல ஐசு, நீ ஏன் இன்னும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அப்போ பெரிய பிசினஸ் மேன் தான் உனக்கு வேணுமா? அப்படின்னு நான் சொல்லல. ஆனா அப்படி சொல்லித்தானே என்ன கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, அதைத்தான் கேக்குறேன். நான் அப்படி சொல்லவே இல்ல ஐசு. நீங்க சொல்லலன்னு சொல்றீங்க. ஆனா நாங்க அப்படி நம்பித்தான் எங்க வீட்ல என்ன உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதான் ஐசு, நான் உங்க வீட்டுல வந்து பேசுறேன். எங்க வீட்ல ஏத்துக்கவே மாட்டாங்க நீங்க சொல்றத. அதை நான் பாத்துக்கிறேன். சரி, நீ எப்ப நம்ம வீட்டுக்கு வர போற? தெரியல. இப்படி சொன்னா என்ன அர்த்தம் ஐசு? நான் ரொம்ப குழப்பத்துல இருக்கேன். என்ன செய்யறதுன்னு தெரியல எனக்கு. என்ன கொஞ்ச நாளைக்கு தனியா விட்டுருங்க. தனியா விடுறதுக்கா ஐசு உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன்? எத்தனை நாளைக்கு இப்படியே நீ இருக்க போற சொல்லு? எதுவா இருந்தாலும் பேசி சரி பண்ணலாம் ஐசு. நீ சொல்லு, நான் என்னைக்கு வந்து பேசட்டும்? எனக்கு தெரியல. ஆனா இது எங்க போய் முடிய போகுதுன்னு புரியல. என்ன கொஞ்ச நாளைக்கு தனியா விடுங்க. ஐசு இப்படி சொன்னா எப்படிமா? வேற எதுவும் எனக்கு இப்ப சொல்ல தோணலங்க. சரி, இங்க பாரு, நாங்க அங்க மண்டபத்துக்கு கிளம்ப போறோம். நீ வர்றியா? நான் வரல. ஐசு, நமக்கு கல்யாணம் ஆகி 1 வாரம் தான் ஐசு ஆயிருக்கு. அதுக்கு இப்படி ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கிறது நல்லாவே இல்ல ஐசு. நீ என் கூட இருந்தா தான் நல்லா இருக்கும். எல்லாரும் கேக்குறாங்க. கேக்குறவங்களுக்கு பதில் சொல்லுங்க. இப்ப என்ன கொஞ்சம் தனியா விடுங்க. ஐசு, கல்யாணம் ஆன 1 வாரத்திலேயே பிரச்சனை. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாப்ள. சிரிச்ச மாதிரி இரு. மைனி. மலரு எங்க? கஸ்தூரி இங்க பக்கத்துல தான் நின்னுட்டு இருந்தா, காணோம். இந்த எங்க வீட்டு ஆளுங்கெல்லாம் கிளம்புறாங்கல்ல, அதான் அவங்க கூப்பிட்டாங்கன்னு போயிருக்கா. சரிங்க மைனி, நான் உங்க பக்கத்துல கொஞ்ச நேரம் நிக்கட்டுமா? சரி. குழந்தைனாரே கொஞ்சம் தள்ளிக்கங்க. அங்கேயே வீட்டுல வச்சு சொன்னேன்ல, போறதா இருந்தா ஒரேடியா இறங்கி போயிருவேன். ரொம்ப தான் செலுப்பிக்கிறீங்களே. அவன் 2 நாளாவே அப்படித்தான் இருக்கான் மலரு. சரிங்க மைனி, வருத்தப்படாதீங்க. என்ன, நாங்க எல்லாரும் உங்க கூடவே தான் இருக்கோம். உங்க தம்பியும் வேலை முடிஞ்ச உடனே கிளம்பி இங்க வந்துருவாங்க. சரி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பாத்துக்குவேன், மேனேஜ் பண்ணிக்குவேன். அதான் நானும் அப்பா விடிச்சு பாத்துட்டு இருக்கேன். அங்க இருந்து இங்க வந்து கல்யாணம் முடிச்சு இது வரைக்கும் பிறந்த வீட்டை விட்டுட்டு இங்க புகுந்த வீட்டுக்கு வந்திருக்கமே, ஒரு சொட்டு கண்ணீர் வருதா கருப்பாயி உன் கண்ணுல இருந்து? அங்க பாரு, அந்த வெள்ளை பணியாரம் தான் என்னமோ பொண்ணு மாதிரி உம்முன்னு இருக்கு. நீ என்னமோ நல்ல மாப்பிள்ள மாதிரி நல்லா சகஜமா இருக்க. என்ன என் அண்ணனை பிரிஞ்ச வருத்தம் கொஞ்சமாவது இருக்கான் பாத்தியா இவளுக்கு? மைனி ஏதாவது குடிக்கிறதுக்கு எடுத்துட்டு வரட்டுமா மைனி? சூடா இல்லைன்னா கூலிங்கா? எனக்கு ஒரு டொரினோ. நான் எங்க மைனியை மட்டும் தான் கவனிப்பேன். உங்களை நான் கவனிக்கணும்னா என்னை மைனின்னு கூப்பிடுங்க, கவனிக்கிறேன். தேவையில்லை, அப்படி ஒரு டொரினோவை நான் குடிக்கணும்னு அவசியமே இல்லை. அடே அண்ணே, நீ மாப்பிள்ள ஏன் இப்படி உம்மன் இருக்க?
அது ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. உனக்கு எதுக்கு பதட்டமா இருக்கு? போலீஸ்காரன்டா நீ, நல்லா சிரிச்சு வச்சு இரு. ஏங்க கொஞ்சம் சிரிங்க. ஆ சரி. அட வெள்ள பணியாரம், என்ன இப்படி இருக்க? பொண்ணு சொல்ற டைலாக் எல்லாம் மாப்பிள்ள சொல்றாரு, மாப்பிள்ள சொல்ற டைலாக் எல்லாம் பொண்ணு சொல்லுது. என்னங்கடா கல்யாணம் இது? பொண்ணு தான் பிறந்த வீட்டை விட்டு இங்க வந்துட்டோமேன்னு சொல்லி உம்முன்னு இருக்கும். மாப்பிள்ள தான் கொஞ்சம் சிரிச்சு வச்சு இரு, சகஜமா இருன்னு சொல்லுவாரு. இங்க என்ன எல்லாம் தலைகீழா நடக்குது?